ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை தான். ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை நம்ம பார்த்துடலாம். நான் வந்து நாகாவில் உள்ள இடியாப்பம் மாவு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாவை கிண்ணத்தில் கொட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கட்டி வெல்லம் எடுத்துருக்கிறேன். ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்துருக்கிறேன், திருப்பி வச்சுருக்கேன். தண்ணியை வந்து ஹீட் பண்ணி கொதிக்க வச்சு அதில் உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்கு 3 டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து இந்த மாவை கெட்டி பதத்தில் கிளறிக்கலாம். இப்போ கிளறுவோம், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. மாவை எப்படி தண்ணி ஊற்றி கெட்டி பதத்தில் கலக்கலான்றதை வாங்க பார்த்துடலாம். இப்போ இந்த மாவை வந்து கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கை வந்து தேங்காவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் இந்த மாவில். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த தண்ணியிலே நான் உப்பு, எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து தேவையான அளவு தேங்காவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா, இதை வந்து நம்ம சாப்பிட்டு மெல்லும் போது அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம இதை கெட்டி பதத்தில் கிளறிக்கலாம். அதில் கெட்டியாக கிளறிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக உருண்டைகள் உருட்டி அதை எப்படி செய்வோன்றதை அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இப்போ இதை கெட்டியாக நம்ம கிளறிடுவோம். தண்ணி தேவையான அளவு ஊற்றி தான் நம்ம இது பண்ணணும். ஒரே தடியாக தண்ணியை ஊற்றி நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ கொழுக்கட்டை வந்து கெட்டியாக இருக்கணும். அந்த பாலில் ஊற்றும்போது கரைஞ்சிட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன மெத்தடில் பண்ணுவேன்னா, இதை இந்த மாதிரி கெட்டியாக கிளறி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இட்லி சட்டியில் வேக வச்சு அதுக்கப்புறமா அந்த பாலை ரெடி பண்ணி நம்ம போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கெட்டியாக கிளறிடுவோம். நான் இந்த 1/2 கிலோ மாவு பாக்கெட்டில் ஒரு கை மட்டும் கொஞ்சோண்டு மாவு அந்த பாக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா, லாஸ்ட்டில் வந்து கரைச்சி அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணி ஊற்றினோம்னா, அந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான அந்த வெல்லம் போட்டு பால் தயாரிக்கிறதுல ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், திக்காகவும் இருக்கும் அந்த பால். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் சூடு பொறுத்து கை சூடு இதாகிற வரைக்கும் நம்ம இந்த பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ஸோ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச மாவில் இப்படி குட்டி குட்டியாக வந்து உருண்டை உருட்டி நான் இந்த இட்லி சட்டியில் போட்டிருக்கேன். நான் இட்லி சட்டியில் வேக வச்சு தான் இந்த கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டியாச்சு. இப்போ இதை இட்லி சட்டியில் வேக வச்சு எப்படி நம்ம அந்த பாகு, அந்த பால் கொழுக்கட்டைக்கான அந்த பாலை வந்து எப்படி தயாரிக்கிறதுன்றதை நாம் பார்க்கலாம். நம்ம எல்லா மாவையும் வந்து சின்ன சின்னதாக உருட்டியாச்சு. கொஞ்சம் உருண்டையாகவும் கொஞ்சம் நீளமாகவும் இந்த சைஸில் நம்ம உருட்டிட்டோம். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த உருட்டி வச்ச இந்த கொழுக்கட்டையெல்லாம் வந்து நம்ம இதில் வேக வச்சிடணும். இதில் வேக வச்சிடணும். ஸோ இப்படி வச்சு இட்லி சட்டியை வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வேக வச்ச கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி சட்டியில் தான் நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு பெரிய டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொதித்த தண்ணியில் நம்ம என்ன போடலான்னா, ஃபஸ்ட்டு வெல்லம் போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் கொழுக்கட்டை, அதனால் அதை பற்றி நமக்கு ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வெல்லத்தை இதில் போட்டுடலாம். நான் வந்து ஒரு சின்ன ஒரு உருண்டையை வெல்லத்தை வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கலக்கி விட்டுற வேண்டியது. இது நல்லா கரைஞ்சதும் இந்த கொழுக்கட்டையை எடுத்து அதில் போட்டுற வேண்டியது. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டுட்டு இந்த ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து இந்த பச்சரிசி மாவை கையில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்து அதில் ஊற்றிடலாம். அது எதுக்காகனா, கெட்டியாக இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக. பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ
நான் டேஸ்ட்டுக்காக ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடின்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக நான் வந்து சால்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ தேங்காவையும் அதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இது சிம்பிளாக செய்யணுன்னா, டக்குன்னு நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை செஞ்சிடலாம் ஈஸியாக. ஸோ அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக டக்குன்னு செய்யணுன்னா டக்குன்னு இதை ரெடி பண்ணிட வேண்டியதான். ஸோ இது பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து இதில் போட்டலாம். பாருங்கள் எதுவுமே இல்லை பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து நம்ம இதில் போட்ட வேண்டியதான். இது ஆல்ரெடி பாயில் பண்ணதுனால நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ இதை எடுத்து போட்ட வேண்டியது கொழுக்கட்டை. நல்லா வாசமாக இருக்குங்க. பயங்கர வாசமாக இருக்கும். இதையும் எடுத்து கொழுக்கட்டையை இதில் போட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொழுக்கட்டையில் எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த கையில் கரைச்சி வச்சுருக்க இந்த மாவையும் இதில் நான் ஊற்றிடுறேன். ஸோ கெட்டியாக இருக்கணுன்றதுக்காக இதை நான் ஊற்றுறேன். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நாம் கெட்டி பதத்துக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பால் கொழுக்கட்டை எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு நாம் செக் பண்ணிடலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கெட்டியாகிடுச்சுன்னு பாருங்கள். பயங்கரமாகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கெட்டியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரீமியாக பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்படி இருக்கும்போது ஒரு 5 ஏலக்காவை நான் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோ கூட வேண்டாம், ஒரு 1 மினிட் வந்து கொதிச்சா போதும். அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நுணுக்கி போட்டால் அந்த ஒரு பிளாக்காக ஒரு விதைகள், அந்த ஏலக்காவோட விதையெல்லாம் இருக்கும். ஸோ அது கிட்ஸு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுசாக இருந்தால் அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஸோ அதனால் ஒரு 1 மினிட் வந்து இது கொதிச்சதுன்னா போதும், அதனோட வாசம் இறங்கிடும். ஸோ இதை நம்ம எப்படி இருக்குன்றத நாம் டேஸ்ட்டு பண்ணிடலாம் வாங்க. பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். வாவ், இந்த பால் கொழுக்கட்டைக்குள்ளே அந்த பால் தான் வந்து பயங்கர டேஸ்ட். சில பேர் தேங்காய் பால் ஊற்றுவாங்க, இல்லை நார்மலாக பசும்பால் கூட காய்ச்சி ஊற்றுவாங்க. ஸோ நான் வந்து அப்படி பண்ணலை. நான் வந்து அந்த இதையே வந்து மாவையே கரைச்சி ஊற்றி ரொம்ப கெட்டியாக க்ரீமியாக, தண்ணியாக இல்லை பாருங்கள், பயங்கர கெட்டியாக இருக்குது பாருங்கள். தண்ணியாக இருந்தால் அப்படி ஊற்றும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. ஸோ இதோட இந்த வெள்ளை பாகோட நம்ம இதை எடுத்து சாப்பிடும்போது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பயங்கர சூடாக இருக்குது. பயங்கர டேஸ்ட்டுண்ணா, பயங்கர டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் சுட சுட பால் கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.